है। வேர்க்கொள்ளாதனா என்ன அர்த்தம்? जड़ नहीं पकड़ने का அத मतलब क्या குறிச்சு है? பெரிய ஒரு அந்த விழிப்புணர்வு இல்ல அவனுக்குள்ள. उसको वचन के प्रति कोई जागृति नहीं रहता है। அதனால என்ன ஆயிடுதுன்னா इसके वजह से கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறான். इसलिए वो थोड़ी देर के लिए अच्छा रहता ஆனா है। பிரச்சனை போராட்டம் சில காரியங்கள வரும்போது जब उसके उसके कष्ट आने से, சோதனை காலம் வரும்பொழுது जब परीक्षा आने से அவன் அந்த வசனத்தை கேட்டவன் பின்வாங்கி போயிடுறான். वो पीछे हट जाता है, बहक जाता है। இன்னொரு இடத்துல சொல்றாரு நிலம்னா யாரு? भूमि मतलब மனுஷன் தான் நிலம். हमें मनुष्य को ही भूमि बोल रहे हैं। விதை யானது? बीज क्या है? தேவனுடைய வார்த்தை. परमेश्वर का वचन। ஜனங்க நல்லா இருக்கணும், அதான். लोग अच्छा रहना है, यही हमारा है। ஆகவே நம்ம இச்சா கடைசியாக நம்ம அதை காணிக்கை தசமபாகம் செலுத்துவோம். हम बैंड आखिर में करेंगे। கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போம். अभी हम वचन पर ध्यान இப்போ நம்ம देंगे। இது 60ஆம் அதிகாரம் 1 இருந்து 7 வரைக்கும் வாசிக்கிறோம். हम 60वां अध्याय 1 से 7 तक पढ़े थे। இதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப டூ மச்சா இருக்குது. ये सब देखने से तो बहुत अत्यंत लग रहा है। ஆகவே தான் வேதமே பாத்தீங்கன்னா டூ மச், எல்லாமே ஓவர்லோடு. पवित्र शास्त्र ही हमारे लिए बहुत ही अत्यंत लगता है। எதுவுமே நம்ப முடியாது. कुछ किस पर भी हम भरोसा नहीं कर सकते, उतना அதுதான் है। தேவனுடைய காரியம். यही परमेश्वर का वचन है। ஆகவே தான் இதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? इसलिए परमेश्वर ने क्या कर இத दिया? விசுவாசிக்க சொல்றாரு. हमें विश्वास करने के लिए बोल रहे எத்தனை हैं। பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन இது रहे என்ன हैं? சொல்றாரு? விசுவாசிக்க சொல்றாரு. इसको विश्वास करने के लिए बोल ஏன் रहे हैं। விசுவாசிக்கணும்? किस लिए विश्वास करना है? இதெல்லாம் விசுவாசம் தான் நடக்கும். ये सब विश्वास करने से हमारे जीवन ஆகவே में தான் நான் होगा। போன வாரத்துக்கு முந்தின வாரம் 30ஆம் தேதி பேசுனத இன்னைக்கு காலைல கூட கேட்டேன். पिछले हफ्ते से पहले हफ्ता जो हमने बात किया था वो सुना था मैं सुबह। எத்தனை பேருக்கு இங்க பிரசங்கம் பண்ணது திருப்பி போய் போட்டு கேக்குறீங்களா? कितने लोग प्रचार करने के बाद फिर से जाके घर में सुनते हो? யூடியூப்ஸ்ல இருக்குது, यूट्यूब में है, Facebookல இருக்குது. फेसबुक में भी है। இதெல்லாம் உங்களுக்காக தான் செய்யறாங்க. ये सब आपके लिए हम डाल रहे हैं। ஏதோ இது கடவுள் ஊழியமே எதுக்காக செய்யறாருன்னா மக்கள் நலனுக்காக தான் செய்யறாரு. परमेश्वर सेवकाई किस लिए करने के लिए बोल रहे हैं? लोगों की अच्छाई भलाई இப்போ के लिए நாங்க कर रहे हैं। ஊழியக்காரங்களா இருக்கிறோம். किस लिए हम सेवा कर रहे हैं? ஏதோ ஊழியக்காரர்களை இந்த கட்டாயமா இந்த ஊழியத்தை செய்ய பழப்பில்லாத இந்த ஊழியத்தை செய்யல. हमें और कोई चारा नहीं है करके हम यहाँ पर सेवकाई नहीं कर रहे हैं। மக்களுக்கு ரொம்ப தெளிவு காமிக்கணும் பாருங்க. लोगों को हम बताना है ये सब। நான் ஒரு வேலை செய்திருந்தேன். मैं एक अच्छा काम कर रहा था पहले। நான் ஒரு ஸ்கில்டு எலக்ட்ரிஷியன். मैं एक स्किल्ड इलेक्ट्रिशियन था पहले। பல பிசினஸும் பண்ணிருந்தேன். मैं बिजनेस भी साथ में कर रहा ஆனா था। தேவன் लेकिन परमेश्वर அவருடைய அழைப்புனால நான் இந்த ஊழியத்துக்கு வந்துட்டேன். परमेश्वर ने मुझे बुलाया सेवकाई के लिए, इसलिए मैं यहाँ पर आया। ஆகவே இது ஏதோ இந்த வேலை ஏதோ சம்பாதிக்கிறதுக்காக பண்றது இல்ல. यहाँ सेवकाई हम कमाने के लिए नहीं कर रहे हैं। நிறைய பேர் பாருங்க இந்த ஊழியக்காரங்களை கரிச்சு கொட்டிக்கிறாங்க. बहुत लोग ये सेवक लोगों को बहुत डांटते हैं। அதனால பாருங்க சபிக்கப்பட்ட மக்களா மாறிடுறாங்க. इसलिए वो श्राप किया हुआ लोग बन जाते हैं। ஏன்னா மக்களுக்கு விலங்கல கடவுளுடைய வழி ரூட் தெரியல பாருங்க. क्योंकि लोग ये समझ नहीं पाते, परमेश्वर का मार्ग समझ नहीं पाते। கர்த்தர் நேர்ல எதையுமே சொல்றது கிடையாது. परमेश्वर सामने आके खड़े होके हमसे नहीं कुछ बोलेंगे। அவர் ஒரு மெசஞ்சரா தான் அனுப்புறாரு. वो एक सहायक को ही भेजते हैं, தூதன் அனுப்புறாரு, एक स्वर्गदूत को भेजते हैं, ஊழியக்காரர்களை ரெடி பண்ணி ஊழியக்காரர்களை அனுப்புறாரு, सेवक को तैयार करके सेवक को भिजाते हैं, आपके पास தீர்க்கதரிசிகளை அனுப்புறாரு, भविष्यवक्ताओं को भेजते हैं। இப்படிதான் மக்களை சந்திக்கிறாரு. ऐसे ही लोगों से आके मिलते हैं। அதே தான் ஊழியத்தை வச்சு ஊழியக்காரர்களை வச்சு தான் மக்களை சந்திக்கிறாரு. ऐसे ही सेवक को रखे सेवका के द्वारा आपसे बोलते हैं। இயேசுவே பாருங்க यीशु मसीह को வந்தாரு, देखिए, वो आए थे। யாரை சீடர் ஆக்குறாரு? किसको अपने चेले बनाए? பரலோகத்துல யாரையும் ஆளு கூட்டிட்டு வரல அவரு. वो स्वर्गलोक से लेके थोड़ी आए। மீன் பிடிக்கிற பேதுரு தான் அதை விட்டு வா, நீ வேலையை பாரு அப்படின்ற. मछुआरों को ही अपने सेवक बनाए। அப்ப பேதுரு வேலையில தான் வந்துட்டாரா? क्या पतरस अपना बिना काम पे नहीं था इसलिए आया था? வேலை செஞ்சு वो तो काम कर रहा था। சீடர்கள் வேற ஒரு வேலை செஞ்சிருந்தாங்க. एक एक चेले भी अपना काम कर रहे थे पहले। அவர் அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு வாடான்ற. वो सब छोड़ के इनके पीछे आए यीशु मसीह அப்படிதான் के இன்னைக்கு पीछे। ஊழியக்காரர் நீங்க பாருங்க. ऐसे ही सेवक लोग भी, ஏன்னா மக்களுக்கு பாருங்க இந்த ஊழியக்காரர் குறிச்சு ஒரு பெரிய தெளிவு இல்ல பாருங்க. ये लोगों को इस सेवक के बारे में कोई समझ नहीं रहता है। அவங்கள ஊழியக்காரர்களை கோச்சிக்கிறதுல தான் பெரிய வேலை. वो हमेशा उनके ऊपर उनको गुस्सा ही आता है सेवक को देखने से। அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு தான் பாதிப்பு. इसके वजह से उनको ही बुरा होता है। ஏன்னா தேவனுடைய மெசேஜரை சொல்றவர் அவரை நம்ம கோச்சிக்கணுமா? தேவனுடைய அவர் மெசேஜர் எப்படி பண்ணுவாரு? நமக்கு எப்படி அவர் மூலம் நம்ம கூட பேசுவாரு? परमेश्वर का बात तो सेवक ही हमको बताते हैं। अगर उनसे आपको गुस्सा आ गया तो फिर आपको भलाई कैसा होगा? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அருமையான. इसको आप समझना है। ஆகவேதான் என்ன சொல்றேன்னா நம்ம தப்பான ரூட்ல போயிடக்கூடாது. हम गलत मार्ग में नहीं जाना है। உங்களை ஊழியக்காரங்களை
நம்ம ஊழியக்காரர்கள் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டு கர்த்தர் வந்து அவங்கள வந்து பிரசங்கம் பண்ண வச்சு நம்முடைய வாழ்க்கையை மாத்துறதுக்காக அவங்கள ஒரு ஏதோ ஒரு வேலையை செஞ்சவங்களே கொண்டாந்து இங்க வச்சு நிக்க வச்சுக்கிறாரு. आपके प्रचारक आपके सेवक को परमेश्वर ही लेके आए हैं, आपको प्रचार करने के लिए रखे हैं, यहाँ पर आपके जीवन बदलने के लिए रखे हैं। முதல் வந்து ஊழியக்காரர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் விசுவாசிங்க. आपके सेवक आपके प्रचारक परमेश्वर के ओर से आए हैं करके आप समझना है। அப்ப காலையில கேட்டேன், मैंने सुबह सुना था प्रचार 30ஆம் தேதி பேசுனேன், 30 तारीख को जो प्रचार मैंने किया था उसको मैं डाल के सुना। நான் ஏன் கேக்குறேன், मैं क्यों सुन रहा हूँ, எனக்கு அதுல மெசேஜ் தான், मेरे लिए भी उसमें मैसेज मिलता है। நானும் அவர் சொல்ற மெசேஜ் தான் பேசுறேன், அதை திருப்பி எனக்கு நான் கேட்டுக்கிறேன்। मैं भी परमेश्वर जो मुझे सिखाते हैं वही बोलता हूँ, उसको मैं फिर से सुनता हूँ। என்ன சொல்றாரு, क्या बोल रहे हैं, என்ன பேசி இருக்கிறாரு, क्या बोला है, அதை மறுபடியும் நான் கேக்குறேன், वो फिर से सुनता हूँ। ஆகவே நினைக்கிறாங்க ஏதோ நான் பேசுறதை கேக்குறாங்க, இல்ல கடவுள் என்கிட்ட எப்படி பேசி இருக்கிறாரு, நான் அதை வந்து கீப் அப் பண்றேன்னா நான் கவனிக்கிறேன் அதை। मेरे द्वारा परमेश्वर में से क्या बोले थे वो मैं फिर से डाल के सुनता हूँ। ஆகவே போன வாரம் நம்ம பார்த்தோம், முதல் வாரம் 30ஆம் தேதி पहले हफ्ता में என்ன பார்த்தோம்னா, हमने क्या देखा था, கடவுள் ஆண்டவர் வந்து இதெல்லாம் விசுவாசிக்கணும்னா தேவன் முதல்ல என்ன பண்றாரு, வார்த்தையை தரார்। अगर ये सब विश्वास करना है तो पहले हमको वचन देते हैं। தேவனுடைய ஸ்டைல் என்ன, வார்த்தையை தான் தராரு। परमेश्वर का स्टाइल क्या है, वो पहले वचन को भेजते நான் हैं। சொன்னல 500 ரூபாய் கட்டை இங்க கொடுக்கல, हम यहाँ पर 500 रुपये का गठरी नहीं दे रहे हैं। அப்படி கொடுத்தாலும் அரசாங்கம் தடை பண்ணிடுவாங்க। अगर 500 रुपये का नोट्स देने से भी सरकार हमको आके गिरफ्तार करेगा। பணத்தை கொடுத்து ஆளை மாத்துறாங்கன்னு, वो पैसा देकर लोगों को अपने तरफ खींच रहे हैं करके அதெல்லாம் बोलेंगे। செய்யறது இல்ல। ऐसा हम नहीं कर रहे हैं। தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்து தான் எல்லாத்தையும் மாத்துறாரு। परमेश्वर अपना वचन भेज कर ही सब कुछ बदलते हैं। அத நம்ம விவரமா பார்த்தோம், उसको हमने बहुत ही अच्छा सा पहले எப்படி देखा தேவன் था, வார்த்தையினால இந்த உலகத்தை உண்டாக்குனாரு, कैसे परमेश्वर ने वचन के द्वारा सृष्टि किया அந்த था। வார்த்தை எப்படி மாம்சமா மாறுது, वो वचन कैसा देहधारी हुआ, எப்படி மாம்சமா மாறுது, कैसे देहधारी हुआ। விசுவாசிக்கும் போது மாம்சமா மாறுது। जब हम विश्वास करते हैं तो वचन देहधारी மறுபடியும் होता போய் है। கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது आप அது। फिर से जाके वो डाल के सुनिए, अच्छा लगेगा। எப்படி மரியாள் வந்து அந்த வார்த்தையை ஏத்துக்கினாங்க, कैसे मरियम उस वचन को ग्रहण किए। பழைய ஏற்பாடுல வந்து எப்படி வந்து ராகாப்பு அந்த வார்த்தையின்படி ஆகணும்னு சொன்னா, पुराने नियम में राहब कैसे उस वचन को ग्रहण किए थे, அதுக்கப்புறம் எப்படி வந்து மாம்சமா மாறுது அது, किस तरह वो देहधारी हुआ, அப்படின்னு நம்ம கேட்டோம் பாருங்க போன वो सब हमने पहले देख लिया था। அது மாத்திரம் இல்ல, इसके अलावा அந்த வார்த்தையை வந்து நீங்க பேசினே இருக்கணும்ன்றத நம்ம சொன்னோம்। वचन को आप बोलते रहना है, ஏன்னா தேவன் பேசிட்டா மட்டும் போதாது, सिर्फ परमेश्वर बोलने से काफी नहीं है। இப்ப தேவன் சொல்லிட்டாரு, परमेश्वर ने बता दिया है, சொல்லிட்டு என் வாழ்க்கையில அந்த வார்த்தையை பேசி பேசி நான் வந்து என் வாழ்க்கையை கட்டி எழுப்பிக்கணும்। परमेश्वर ने तो बता दिया है, लेकिन हम उस वचन को बोल बोल के हमारे जीवन को हम ठीक करना है। அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா, वो वचन कैसा है, வானத்திலிருந்து எப்படி மழை வந்து தண்ணியை நனைச்சு பூமியை எப்படி முளையெல்லாம் கிளப்புதோ, जिस तरह बारिश आकाश से आता है, वर्षा पड़ती है और सारे पौधे उगते हैं, அதே போல என்னுடைய வாயில் வருகிற புறப்படுற வார்த்தையும் அப்படியே நான் அனுப்புற காரியத்தை வாய்க்க பண்ணும் அப்படின்றாரு। उसी तरह हमारे मुंह से जो वचन आता है उससे हमारे जीवन में काम आएगा। இதெல்லாம் நம்ம பார்த்து ये முடிச்சோம், सब हमने पहले देख लिया था। மறுபடியும் வந்து இன்னைக்கு போய் உட்கார்ந்து கேளுங்க। फिर से आप घर में जाके वो सब सुनिए। பிரதர், நம்முடைய வாழ்க்கை மாறணும்னா ஒரே வழிதான் பிரதர், हमारा जीवन बदलना है तो एक ही मार्ग है, இந்த மேஜிக் எல்லாம் கிடையாது। यहाँ पर कोई मैजिक नहीं है। தேவன் வந்து மேஜிக் பண்றவர்லாம் கிடையாது। परमेश्वर मैजिक करने वाले नहीं है। தேவன் வந்து அவருடைய வழியின்படி தான் நம்மள ஆசீர்வதிப்பார்। वो अपने मार्ग के अनुसार ही हमारी रक्षा करते हैं। அவருடைய வழி என்ன, उनका சத்தியம்। मार्ग क्या है, सत्य है। அவருடைய வழி என்ன, வார்த்தை। उनका मार्ग तो वचन है। அதான் அவர் சொல்லிட்டாரு, वो उन्होंने पहले बोल दिया நானே है, வழியா இருக்கிறேன், मैं ही मार्ग हूँ, நானே சத்தியமா मैं இருக்கிறேன், ही सत्य हूँ, நானே ஜீவனா இருக்கிறேன்। मैं ही जीवन हूँ। அப்ப அவர் தான் வழி, वही मार्ग है, அவர் சத்தியமா, वही सत्य சத்தியம் தான் है, அவர் வழி, सत्य ही उनका मार्ग ஜீவன் है, தான் அவருடைய வழி। जीवन ही उनका मार्ग அப்போ है। இந்த வார்த்தையை வைத்து தான் எல்லாவற்றையும் கத்த इस செய்யறார்। वचन को रखे ही सब कुछ करते हैं। அப்ப இந்த வார்த்தை நமக்கு எதுக்கு தராரு, ये वचन किस लिए हमको दे रहे நம்முடைய हैं, வாழ்க்கையில விசுவாசம் உண்டாவதற்காக। हमारे जीवन में विश्वास आने के लिए। ஆகவேதான் அந்த விசுவாசத்தை குறிச்சும் கூட विश्वास के बारे में இயேசு அழகா போதிக்கிறாரு। यीशु मसीह अच्छा सा प्रचार कर रहे இயேசு हैं। பாருங்க அற்புதமா போதிக்கிறார்। ஏற்கனவே நிறைய பிரசங்கம் பண்ணிருக்காரு, திருப்பி கேட்கலாம்। मैंने पहले ही बहुत बार प्रचार कर दिया। லூக்கா புத்தகம் 8ஆம் அதிகாரம், लूका निकालेंगे, उसमें லூக்கா புத்தகம் 8ஆம் அதிகாரம்। लूका में 8वां ஏன்னா अध्याय। தேவன் அந்த வார்த்தையை தான் தராரு। परमेश्वर हमको वचन ही देते हैं। அந்த வார்த்தை என்னவா இருக்குதா, वो वचन कैसा है, விதையாவே இருக்குது।
वो விதை बीज के समान है, விதை சீடு விதை. बीज के समान है। எங்க இந்த உலகத்துல விதை விதைக்காம எதுவுமே நம்ம அறுக்க முடியாது. इस संसार में बीज नहीं बोए तो कुछ भी हम काट नहीं பரலோகமும் सकेंगे। அதே மாதிரிதான் தேவனுடைய வார்த்தை என்பத விதையை தான் நம்ம கையில கொடுக்குது. उसी तरह स्वर्गलोक में भी वचन का बीज ही हमको देते हैं। அந்த விதையை தான் நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாக்குது. वो बीज ही हमारे जीवन में उग के ऊपर आएगा। அது மட்டும் அந்த விதை தான் நம்முடைய வாழ்க்கையில வந்து அமோக வெற்றியை கொண்டு வருது. वो बीज की वजह से हमारे जीवन में भी हम जीत पाएंगे। லூக்கா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் लूका 8वां अध्याय, இதுல 11ல இருந்து 15 வரைக்கும் इसमें 11 से 15 तक पढ़ेंगे। என்ன சொல்ல வர்றாருன்னா, इसमें क्या बोल रहे மேல हैं? வந்து அந்த ஊழியக்காரங்க மத்த நிறைய பேர் இருக்கிறாங்க, விதையை பத்தி பேசுறாரு. यहाँ पर वो बीज के बारे में बोल रहे हैं। வழி அருக விதைக்கப்பட்ட விதை, जहाँ वो कोने ऐसे रास्ते पे जब बीज बोते हैं, முள்ளுல விதைக்கப்பட்ட விதை, कांटेदारी जगह पर जब बीज बोते हैं, பிறகு முள்ளுலன்றது, அப்புறம் இரண்டாவது வந்து கற்பாறையின் மேல விதைக்கப்பட்ட விதை, चट्टानों पर जब बीज बोते हैं, மூன்றாவது முள்ளுள்ள இடத்துல फिर விதைக்கப்பட்ட விதை, कांटेदार जगह पर, நான்காவது நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை. अच्छी भूमि पर जब बीज बोते हैं। वो அப்படின்னா 4 விதமான மனிதர்களை பத்தி இங்க பேசுறாரு. 4 तरह के मनुष्य के बारे में यहाँ पर बोल रहे இந்த हैं। உலகத்துல 4 விதமான மனிதர் இருக்காங்க, इस संसार में 4 तरह के लोग हैं, அத குறித்து பேசுறாரு. उसके बारे में यहाँ पर बोल रहे ஆனா हैं। அத ஒரு மறைமுகமா பேசுறாரு. इसमें गुप्त रूप से बोल रहे हैं। அப்போ அவங்க சீடர்கள் வராங்க, वो चेले लोग आ रहे हैं उनके पास, விளக்கமா கேக்குறாங்க, இத பத்தி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. उसका ठीक से वर्णन करने के लिए बोल रहे हैं। அப்பதான் 11ஆம் வசனத்துல சொல்றாரு, तभी वो 11वें वचन में बोल रहे அத हैं, விளக்குறாரு. उसको அந்த ஊமையின் கருத்தாவது அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். பாருங்க சொல்றாரு பாருங்க, அந்த ஊமையின் கருத்தாவது அப்படின்றாரு. அப்படின்னா दृष्टांत கொஞ்சம் கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றாரு. दृष्टांत का अर्थ यह है कि बीज तो परमेश्वर का वचन है। வாசிங்க. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ம், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு ம், பிசாசவன் ஆனவன் வந்து ம், அந்த வசனத்தை அவர்கள் இதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். ம். கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அப்படியே எடுத்துங்க, அவங்க வாசிக்கிட்டோம். 13 வரைக்கும் வாசிங்க. 11, 12, 13. 11, 12, 13 पढ़ेंगे। दृष्टांत का अर्थ यह है, बीज तो परमेश्वर का वचन है। मार्ग के किनारे वे हैं जिन्होंने सुना, तब शैतान आकर उनके मन में से वचन उठा लेता है कि कहीं ऐसा न हो कि वे विश्वास करके उद्धार पाएं। चट्टान पर के वे हैं कि जब वो सुनते हैं तो आनंद से वचन को ग्रहण तो करते हैं, परंतु जड़ न पकड़ने से वे थोड़ी देर तक विश्वास रखते हैं और परीक्षा के समय बहक जाते हैं। வாசிட்டீங்களா? 14 வாசிங்க. 14. உள்ளுள்ள இடங்களில் ஆ, விதைக்கப்பட்டவர்கள் ஆ, வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆ. கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். ம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் ம். வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார்கள். வாசிங்க. अभी 14, 15 पढ़ेंगे। 14, 15. जो झाड़ियों में गिरा वह वे हैं जो सुनते हैं, पर आगे चलकर चिंता और धन और जीवन के सुख विलास में फंस जाते हैं और उनका फल नहीं पकता। पर अच्छी भूमि में वे हैं जो वचन सुनकर भले और उत्तम मन में संभाले रहते हैं और धीरज से फल लाते हैं। आमीन। பாருங்க, இத நான் ஏற்கனவே வேற மாதிரி பேசியிருக்கிறேன். मैं पहले इसको और तरह से प्रचार இந்த किया। 4 விதமான மனிதர்கள். यहाँ पर 4 तरह के मनुष्य हैं। ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனா, एक मनुष्य, இந்த வேலையை பத்தி பேசும்போது நான் பேசிக்கிறேன். வேலையை பத்தி பிரசங்கம் பண்ணும்போது பேசிக்கிறேன். मैं काम के बारे में जब प्रचार किया था तब मैंने कहा था, அந்த வழியருக விதைக்கப்பட்டவன் யாருன்னா, जो मार्ग के किनारे जब बीज बोते हैं, ஏனோ தானோன்னு வேலை செய்யறவன். वो तो ऐसे ही काम करने वाला है, அதான் அப்படி வேலை செய்யறான் அவன். ऐसे ही काम करके चले जाता है वो। இந்த கற்பாறையின் இல்ல எப்படி வேணா வேலை செய்யறவன், वो कैसे भी काम करके எப்படி வேணா வேலை செய்யறான் அவன். कैसे भी काम அந்த करता है। வழியருக விதைக்கப்பட்டவன். जो मार्ग के किनारे जब बीज गिरता है, இந்த கற்பாறையின் மேல விதைக்கப்பட்டவன் எப்படிப்பட்டவனா, चट्टान के ऊपर जब बीज गिरता है, ஏனோ தானோன்னு வேலை செய்யறவன். वो ऐसे कैसे कि थोड़ी देर के लिए वो रहता है। அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போக மாட்டான்,
சில நேரத்துல போவான் போக மாட்டான், அப்படிப்பட்டவன் தான் அந்த வழி அருக விதைக்கப்படுகிறவன். काम पे जाता है फिर नहीं जाता, ऐसे ही लोग रहते हैं जो इधर मार्ग के किनारे, கற்பாறையில் விதைக்கப்பட்டவன் जो चट्टान पर बीज बोते हैं, ஆனா அவன் என்ன பண்ணுவான், வேலையை வந்து முறையோட வேலை செய்ய மாட்டான். वो ठीक ढंग से काम नहीं करता, எப்படி வேணா வேலை செய்ய செயல் நடக்கும் நினைச்சுக்கிறான். कैसे भी काम करने से फल आएगा करके वो ஆமா, सोचता है, எப்படி வேணா முதல்ல போட்டு எப்படி வேணா வந்தா எப்படியும் லாபம் வந்துரும் அப்படின்ற மாதிரி. कैसे कैसे भी करने से लाभ हमको आ जाएगा करके वो सोचता है। அப்போ முள்ளுள்ள இடத்துல விதைக்கிறவன் जो झाड़ियों पे बीज அப்படிப்பட்ட बोता है மனுஷன். அவன் யாருன்னா वो कैसा है, நம்பிக்கை இல்லாதவன வேலை செய்யுது, நம்பிக்கை இல்லாத வேலை செய்யுது. बिना भरोसे का ही वो काम करता है, அவன் தான் முள்ளுள்ள இடத்துல वही விதைக்கிறவன். झाड़ियों में गिरा हुआ நல்ல है। நிலத்துல விதைக்கிறவன் जो अच्छे जमीन पर जो அவன் बीज எப்படிப்பட்டவன்? बोता है वो कैसा है, அவன் வந்து அந்த பயிர் வந்து முறையோட செஞ்சு वो ठीक से काम करता है, பொறுமையோடு இருந்து वो धीरज बांधता है, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையிறத धीरे धीरे जब वो फल लाता है वो அத நம்புறவன், उस पर भरोसा करता विश्वासिக்கிறவன். है, वो विश्वास करता இப்படித்தான் है। 4 விதமான ஆட்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். इस तरह 4 तरह के लोग हैं करके मैंने पहले ही இயேசு बताया இங்க था। அழகா சொல்றாரு, यीशु मसीह बोल रहे हैं இந்த வழியருக்கு விதைக்கப்பட்டவன் யாருன்னா जो मार्ग के किनारे बीज बोते हैं वो कैसे हैं, வசனத்தை கேட்கறானா, वो तो वचन तो सुनते हैं, ஆனா அவன் விசுவாசித்து वो विश्वास करके ரட்சிக்கப்படுறதுக்கு ரட்சிக்கப்படாதே போயிடுறான். वो विश्वास करके उद्धार नहीं, ஏன் उद्धार पाने से पहले ही चले जाता ஏன் है। ரட்சிக்கப்படாத போயிடுறான்? क्यों उद्धार नहीं पाता है, பிசாசு அவனுடைய பேசப்பட்ட அந்த வார்த்தை அவன் வாழ்க்கையில இருந்து எடுத்துறான். क्योंकि शैतान उसके मन से वो वचन जो सुना है उसको निकाल देता है, ஏன்னா அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறான் அவன். क्योंकि वो उतना केयरलेस बन जाता है। பிசாசு வந்து தன்னுடைய வாழ்க்கை தன் வசனத்தை விதைக்கப்பட்ட வசனத்தை எடுக்கிற அவளுக்கு அந்த வசனத்து மேல கேர்லெஸ் அவனுக்கு. वो शैतान आके उसके मन से वो वचन को निकाल देता है और उसको पता ही नहीं चलता। கற்பாறை மேல விதைக்கப்பட்டவன் चट्टान पर जो बीज बोते हैं वो அவன் என்ன कैसे பண்றானா, हैं, वो कैसा लोग हैं, அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்றானா, वो वचन को तो ग्रहण करते हैं ஆனாலும் लेकिन தங்களுக்குள்ள வேர்கொள்ளாதபடி. उसके अंदर वो जड़ नहीं पकड़ता है। வேர்கொள்ளாதனா என்ன அர்த்தம்? जड़ नहीं पकड़ने का அத मतलब क्या है, குறிச்சு பெரிய ஒரு அந்த விழிப்புணர்வு இல்ல அவனுக்குள்ள. उसको वचन के प्रति कोई जागृति नहीं रहता है। அதனால என்ன ஆயிடுதுன்னா, इसके वजह से கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறான், इसलिए वो थोड़ी देर के लिए अच्छा रहता ஆனா है, பிரச்சனை போராட்டம் சில காரியங்கள வரும்போது, जब उसके उसके कष्ट आने से, சோதனை காலம் வரும்பொழுது जब परीक्षा आने से அவன் அந்த வசனத்தை கேட்டவன் பின்வாங்கி போயிடுறான். वो पीछे हट जाता है, बहक जाता है, வேணாம் இது வேணாம் அப்படி. हमें नहीं चाहिए ये सब करके छोड़ देता है। இப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க. ऐसे लोग हैं वो। ஏசு சொல்ற கதை இது. यीशु मसीह जो दृष्टांत बोलते சர்ச்சில हैं கூட वो அப்படி है। இருக்கிறாங்க. कलिशे में भी ऐसे लोग हैं, சர்ச்சில இந்த மாதிரி 4 விதமான மக்கள் இருக்கிறாங்கன்றாரு. कलिशे में भी ऐसे 4 तरह के लोग हैं। முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டவன் யாருன்னா, जो झाड़ियों में அவன் बीज बोता है वो कैसा அவன் है, வசனத்தை கேட்கறான், वो वचन को सुनता है, ஆனா என்ன ஒண்ணு வசனம் மட்டும் கேட்கறது மட்டும் விட்டு இல்ல, सिर्फ वचन ही नहीं सुनता, இந்த உலகத்தினுடைய கவலைகள், साथ साथ वो संसार के जो दुख है, ஐஸ்வர்ய மயக்கம், चिंता, धन, सुख विलास, वो सब, அதுல இருக்குது பாருங்க, ஐஸ்வர்ய மயக்கம். हाँ, धन और जीवन के सुख विलास, அது மாத்திரம் இல்ல, பிறகு வந்து சிற்று இன்பம். हाँ, सुख विलास, அது அப்படின்னா அல்பமான ஆசைகள். छोटे छोटे आशा उसमें रहते हैं, இதெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா, उसमें वो இந்த வார்த்தைய வந்து நாசமாக்கிடுது. उसमें वो फंस जाता है और वो वचन को वचन नाश हो जाता है। இது பாருங்க, இது ரியலா இருக்குது வாழ்க்கையில. ऐसे होता है हमारे जीवन இது வந்து में, இல்லன்னு சொல்ல முடியாது. ये नहीं है करके हम नहीं बोल सकते। அப்பதான் நம்ம இதெல்லாம் ஏன் புரிஞ்சுக்கணும்னா, ये सब हम किस लिए समझना है, ஏன்னா சர்ச்சிமா எனக்கும் ஒரு கேள்விகள் இருக்குது. क्योंकि हमें भी बहुत से प्रश्न उठते கடவுளுடைய हैं। வார்த்தையை நல்லா தானே பிரசங்கம் பண்றோம், हम परमेश्वर के वचन तो अच्छा सा प्रचार तो करते हैं, ஏன் மக்கள் பலன் கொடுக்காத இருக்கிறாங்க, क्यों लोगों में वो फल नहीं लाते हैं, ஏன் பாதியிலே போயிடுறாங்க, क्यों वो अधूरा छोड़ के चले जाते हैं, ஏன் வந்து அவங்களுக்குள்ள வேர்கொள்ளாத இருக்கிறாங்க, क्यों उनमें जड़ नहीं पकड़ता है, ஏங்க வந்த மாதிரி வந்துட்டு உடனே போயிடுறாங்க. क्यों वो आते हैं फिर ऐसे चले जाते हैं, பிறகு வந்து எவ்வளவுதான் பண்ணாலும் வந்து அவங்க வாழ்க்கை வந்து மாற மாட்டேங்குது. कितना भी करने से उनके जीवन क्यों नहीं बदलता। அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சில பிரச்சனைகள் இருக்குது. एक एक के जीवन में भी एक एक परेशानी रहती है। சில பேர் வந்து இந்த முள்ளுள்ள இடத்துல மாதிரி இருக்கிறாங்க, एक कोई जने तो वो झाड़ियों के जैसा है, வசனத்தை கேட்கறாங்க, वचन को सुनते हैं, சிற்றின்பம், वो सुख विलास में அப்புறம் உலக கவலை, और संसार की चिंताओं में அது पड़ते மாத்திரம் हैं, இல்ல, பிறகு வந்து பணத்து மேல ஆசை, फिर उनको धन में भी बहुत धन के प्रति भी इच्छा रहती है। இதெல்லாம் என்ன பண்ண வார்த்தைய வந்து என்ன பண்ணாது, வார்த்தைய வந்து நம்ம உள்ளத்திலயும் நம்முடைய வாழ்க்கையிலயும் அதான் இல்லையோ செயல்பட விட மாட்டேங்குது. ये वचन को हृदय में काम करने नहीं देता है। அவதான் 15வது வசனத்துல ये 15 वचन में அவர் சொல்ற நல்ல நிலம். अच्छा भूमि बोलते हैं। இதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா इसके நல்ல நிலம் யாரு? நாம தான். अच्छे भूमि
कौन है? हम ही हैं। இன்னொரு இடத்துல சொல்றாரு நிலம்னா யாரு? भूमि मतलब மனுஷன் தான் நிலம். हमें मनुष्य को ही भूमि बोल रहे हैं। விதை யானது? बीज क्या है? தேவனுடைய வார்த்தை. परमेश्वर का वचन। இப்போ நீங்க தான் நிலமா உட்கார்ந்துருக்கீங்க. हम ही भूमि बन के यहाँ पर बैठे हैं। நான் தான் வேத வசனத்தை எடுத்து விதைக்கிறேன். मैं आपके ऊपर वचन को बो रहा हूँ। விதைக்கிறவர் யாரு? कौन बो रहे हैं? மனுபுத்திரர். மனுபுத்திரர்ல தேவபுத்திரர். स्वर्गदूत। இன்னொரு இடத்துல இருக்குது அது மாதிரி एक और தேவபுத்திரர் जगह पर விதைக்கிறார். है स्वर्गदूत बो रहे हैं। அது பாத்தீங்கன்னா மூணு இதுல வந்து மூணு இடத்துல இந்த ஊமை இருக்குது. 3 जगह पर है ये दृष्टांत। லூக்காலயும் இருக்குது, लूका में भी है, மத்தேயுலயும் இருக்குது, मत्ती में भी है, மார்க்லயும் இருக்குது. मरकुस में भी நீங்க है। யோசிச்சு பாருங்க, आप सोच के देखिए, ஏன் இது ஒரே சுவிசேஷம் தான் एक ही सुसमाचार है ये। 4 பேர் எழுதுறாங்க. 4 जने क्यों लिख रहे हैं? எதுக்கு இப்படி தேவன் செய்யறாரு? क्यों ऐसा परमेश्वर इनसे करवा रहे हैं? உங்க மேல என் மேல அக்கறை. क्योंकि आप पर और हमारे ऊपर उनको बहुत வேற ஒண்ணும் இல்ல. ख्याल रखते हैं। நம்ம நினைச்சுக்கிறோம் ஏதோ வந்து இவ்வளவு பெரிய புத்தகத்தை எப்படி படிக்கிறதுன்னு. इतना बड़ा किताब हम कैसे पढ़ना है करके हम सोचते हैं। ஏன் ஒரே காரியத்தை 4 பேரும் சொல்றாங்க? एक ही बात को क्यों 4 जने लिख रहे हैं? ஏன்னா நீங்களும் நானும் அது வந்து விளங்கி கொண்டு புரிஞ்சு கொண்டு நீங்களும் நானும் தமிழ் இந்த சென்னை தமிழ்ல உருப்படணும், அவ்வளவுதான். क्योंकि आप और हम इसको समझना है, सीखना है और अच्छा रहना है जीवन में। நல்ல வார்த்தை சொல்லணும்னா என்ன? हाँ, अच्छा बात बोलने से क्या है? நீங்க ஓஹோன்னு வாழணும். आप तो शान से जीना है। கடவுளுக்காக பயமையா வாழணும். आप परमेश्वर की महिमा करने जैसा जीना है। ஏசாயா புத்தகம் 60ல இருந்து 1ல இருந்து 7 எழுதப்பட்ட வார்த்தையெல்லாம் அப்படி நடக்கணும். ऐशाया 60वां अध्याय में 1 से 7 तक के वचन आपके जीवन में पूरा होना है। ராஜாக்கள் நடந்து வருவார்களாம். जैसे राजा लोग आपके पास आएंगे, அவன் வெள்ளியும் பொன்னியும் கொண்டு வருவார்களாம். धन संपत्ति आपके पास लेके आएंगे, பூமியெல்லாம் இருளாகுமா, पूरे भूमि में अंधियारा छा ஆனா जाएगा, கடவுள்லாம் நம்ம மேல உதிப்பாரா. लेकिन परमेश्वर हमारे ऊपर उदय होंगे। இப்படிப்பட்ட ஒரு வெல்த், இப்படிப்பட்ட ஒரு லெவல், பெரிய லெவல், கடவுளை போல அந்த வாழ்க்கையை தான் நமக்கு தராரு इस கர்த்தர். श्रेणी में हम जीना है। கர்த்தருக்கு பாருங்க, எந்த வியாதி இருக்குதா? क्या परमेश्वर को रोग है? கர்த்தர்கிட்ட கவலை இருக்குமா? क्या परमेश्वर के पास चिंता है? நம்ம கிட்ட இருக்குது எதுவுமே அவர்கிட்ட இல்ல. हमारे पास अभी जो है वो कुछ भी परमेश्वर के पास नहीं है। அந்த நிலைக்கு தான் மனுஷனை மாத்துறதுக்கு தான் उस இயேசு स्थिति में வந்தார். हमें बदलना है। இதான் உண்மை. यही सच है। ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் இதை நான் நம்ப மாட்டேது பாருங்க. लेकिन मसीह समाज ये सब इस पर भरोसा नहीं करता है। சுத்தி பாருங்க. ये चारों ओर देखने के लिए बोलता है। பிரச்சனை இருந்துதாங்க இருக்கும். परेशानी तो रहता ही रहता है। உலகம் இருக்கிற வரைக்கும் உலகத்துல பிரச்சனை இருக்குதுதான். संसार में तो परेशानी तो रहती है। ஆனா நீங்க நானும் உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்தார் அல்ல. लेकिन आप और हम संसार में जीने से भी संसारिक नहीं है। நீங்க நானும் தேவ ராஜ்யத்துல இருக்கிறோம். हम तो परमेश्वर के राज्य में हैं। இயேசு தான் நம்முடைய ராஜ்யத்தினுடைய தலைவரா இருக்கிறாரு. यीशु मसीह हमारे राजा हैं। அவர்தான் நம்ம ராஜாவா இருக்கிறாரு. वही हमारे राजा हैं। அவர் அரசாளும் போது எப்படி அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும்? यीशु मसीह जब शासन करेगा तब कब कैसा परेशानी, வியாதியில எப்படி இருப்போம்? हम रोग में नहीं रहेंगे, வறுமையில எப்படி இருப்போம்? हम गरीबी में तो नहीं எப்படி रहेंगे, போராட்டத்துல हम இருப்போம்? संघर्ष में नहीं रहेंगे। ஆனா இங்க 4 விதமான மக்களை பேசுறாரு. लेकिन यहाँ पर तो 4 तरह के मनुष्य के बारे में बोल रहे हैं। மக்கள் வந்து அதான் ஒரு கேட்டகரியில வாழ்றாங்க. एक लोग भी एक कैटेगरी में जी रहे हैं। ஆனா நல்ல கேட்டகரி எது? इसमें अच्छा कैटेगरी कौन सा है? நல்ல நிலத்துல விழுந்த விதை. जो अच्छे भूमि में जो बीज बोते हैं, இதத்தான் தேவன் விரும்புறார். इसी को परमेश्वर चाहते हैं। இந்த மாதிரி தான் நீ உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை இருக்கணும். ऐसे हमारा जीवन आपका जीवन रहना है। இன்னொரு பாத்தீங்கன்னா மத்தேயுல பாத்தீங்கன்னா 13, இதே 13 மத்தேயு 13 मत्ती 13 निकालेंगे। அங்க இன்னும் ரொம்ப லென்த்தா சொல்றாரு. मत्ती 13 में இத குறிச்சு ரொம்ப பெருசா பேசி ரொம்ப லாங்கா சொல்றாரு. इस बात को और भी बहुत ही ஒரு அதிகாரம் முழுவதும் சொல்றாரு. एक अध्याय पूरे में उसमें बात को बोल रहे हैं। சொல்றாரு. நம்ம அத பார்க்க போறது இல்ல. हम उसको अभी देखने वाले नहीं हैं। டச் பண்ணுவோம். அங்கேயும் பாருங்க 13 10ல இருந்து 24 வரைக்கும். मत्ती 13 में 13 10ல இருந்து 24 வரைக்கும் 10 से 24 तक है। அப்போ சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோட கூட ஓமைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதிஉத்தரமாக பரலோகத்தின் ராஜ்யங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. 10-11 வாசிங்க சிஸ்டர். 10 और 11 पढ़ेंगे। கேட்கட்டும். और चेलों ने पास आकर उनसे कहा, तू उनसे दृष्टांतों में क्या बातें करता है? उसने उत्तर दिया, तुमको स्वर्ग के राज्य के भेदों की समझ दी गई पर उनको नहीं। आमीन। 12 வாசிக்கிறேன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். 12 पढ़ेंगे। क्योंकि जिसके पास है उसे दिया जाएगा और उसके पास बहुत हो जाएगा, पर जिसके पास कुछ नहीं है उससे
उससे जो कुछ है उसके पास है वह भी ले लिया जाएगा। आमीन। பாருங்க இது சொல்றாரு, इसमें बोल रहे हैं விசுவாசிகள் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். जो विश्वास விசுவாசியாதவனோ அவனிடத்துல உள்ளது எடுத்துக்கொள்ளப்படும். जिसके पास है उसको और भी दिया जाएगा, और जिसके पास नहीं है उससे और कुछ भी उसके पास वो भी छीन लिया जाएगा। அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பாக்குறோம்? हम यहाँ पर क्या देख தேவ रहे வார்த்தையை हैं? கொடுக்கிறாரு, हम यहाँ पर वचन दे தேவன் रहे हैं, அந்த परमेश्वर வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். हम परमेश्वर के वचन पर विश्वास நான் करना அது है। விசுவாசியாதான் विश्वास करने से ही அந்த வார்த்தையை நான் என்ன பண்ணுவேன், என் வாழ்க்கைக்காக பயன்படுத்துவேன். उस विश्वास करके उस वचन को हमारे जीवन में हम प्रयोग करेंगे। உங்ககிட்ட ஒரு ஒரு காரியத்தை கொடுக்குறேன், आपके पास एक कार्य दे रहा हूं मैं, நீங்க அதை நீங்க எதுவும் நம்பலன்னா மூடி வச்சுப்பீங்க. अगर आप भरोसा नहीं करने से उसको ऐसे ही रख के चले जाओगे। ஆனா அதை நீங்க ரொம்ப மதிச்சீங்கன்னா, अगर आप उस पर बहुत इच्छा रखते हो तो அதை பயன்படுத்துவீங்க. आप उसको प्रयोग करोगे। அப்ப ஆண்டவர் தான் சொல்றாரு, परमेश्वर क्या நான் बोल தேவனுடைய रहे हैं? வார்த்தையை கொடுக்குறேன் உங்ககிட்ட டெய்லி, परमेश्वर क्या बोलते हैं? मैं तो तुम्हें वचन देता हूँ रोज, நீ அதை என்ன பண்ற, மூடிதான் வச்சுக்கிற. तू तो उसको ऐसे ढक के चले जाते हो। அதை மூடி வச்சுக்கிறதுனால உனக்கு ஒரு பயன் वो கிடையாது. ढक के रखने से उससे कुछ लाभ नहीं है तुम्हें। அதை மூடி வைக்காம उसे ढके बगैर, அந்த 3 பேர் கதை தெரியுமா? वो तीन जनों का कहानी मालूम है आपको? 5 தாலந்து கொடுத்தாரு, एक के पास 5 तालन दिए, 2 தாலந்து கொடுத்தாரு, 2 तालन दिए, 1 தாலந்து கொடுக்கறாரு. 1 तालन दिए। 5 தாலந்து யூஸ் பண்ணா, 5 को उसने इस्तेमाल किया, 2 தாலந்து யூஸ் பண்ணா, 2 तालन जिसको दिया वो भी उसने प्रयोग किया। 1 தாலந்துக்காரன் என்ன பண்ணா, 1 तालन जिसको दिया था வச்சு उसने மூடி क्या किया? வச்சிட்டான். उसको वो ऐसे रख के चला गया। பாருங்க தேவன் எல்லா இடத்துலயும் அந்த நம்ம என்னன்னா உங்களுக்கு எனக்கு நல்லா புரியணும்ன்றதுக்காக எல்லாம் சொல்றாரு. ये हर जगह पर ऐसा क्यों बोल रहे हैं? हमको और आपको ठीक से समझ में आना है इसलिए लिख के दिए இப்ப हैं। நான் எவ்வளவு செஞ்சு முடிச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் தருவதுக்கு ரெடி ஆகுறேன். मैं तो सब कुछ पूरा कर दिया हूँ, सब कुछ तुम्हें देने के लिए तैयार हूँ। ஆனா நீங்க நான் கொடுக்கிற காரியத்தை நீங்க யூஸ் பண்ணலன்னா நீ ஒண்ணும் பண்ண முடியாது என்னால. मैं जितना तुम्हें देता हूँ उसको तुम प्रयोग नहीं करने से फिर कुछ नहीं कर पाओगे। அவன் ஒண்ணுமே பண்ணல பாருங்க. அவன் वो जन तो उसने कुछ भी नहीं किया था। அவன் என்ன பண்ணாரு? கர்த்தர் சொல்றாரு, परमेश्वर क्या बोले उससे? அவனை இருள்ல போடுங்கன்றாரு. उसको अंधेरे में डालो करके बोल दिए। அருமையானவர்களே, इसलिए கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மோட கூட ஏன் பேசுறாரு? परमेश्वर सुबह के समय हमसे ஏன் क्यों வார बात कर வாரம் रहे சபைக்கு हैं? வர சொல்றாரு? क्यों हर हफ्ता यहाँ पर सभा में ஏன் आने के लिए வசனத்தை बोल கேட்க रहे சொல்றாரு? हैं? इसलिए वचन सुनने के लिए ஏன் बोल रहे हैं? வசனத்தை விசுவாசிக்க சொல்றாரு? क्यों वचन को विश्वास करने के लिए बोल रहे हैं? நீங்களும் நானும் நல்லா இருக்கணும். क्योंकि आप और हम अच्छा रहना है इसलिए। அதுக்காக தான் இவ்வளவு விளக்கமான காரியத்தை சொல்லி தராரு. इसलिए हम इतने अच्छे से बात आपको सिखा रहे हैं। இதுல அவருக்கு ஒரு லாபம் இல்ல, நமக்கு தான் லாபம். इससे परमेश्वर को कोई लाभ नहीं है, लाभ तो हमें ही है। ஆமென். आमीन। பிள்ளைங்களை அப்பா அம்மா வளர்க்கறாங்க. बच्चों का परवरिश तो माता पिता करते हैं। பிள்ளைங்களை சரியா வளர்க்கணும்னு எதுக்கு பாடுபடுறாங்க? बच्चों को अच्छा पालना है करके वो किस लिए कोशिश करते हैं? அந்த பிள்ளைங்களுடைய லைஃப் நல்லா இருக்கணும் தான். क्योंकि उनका जीवन अच्छा रहना है। அதே தான் அந்த பரலோக தகப்பன் उसी तरह हमारे पिता भी நம்முடைய லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு தான் அவர் செயல்படுறாரு. हमारा जीवन अच्छा रहना है करके परमेश्वर इतना कोशिश करते हैं। இயேசு சொன்னாரு, यीशु मसीह बोल रहे हैं, பொல்லாதவர்களாகி நீங்க आप लोग कितने ऐसे लोग हो, உங்க பிள்ளைகள் நல்லது செய்றீங்களே, बुरे लोग आप भी अपने बच्चों के लिए अच्छा काम करते हैं। பரமபிதா நான் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டேனா? फिर तो परमपिता तो आपके लिए अच्छा ही करेंगे சொல்லுங்க अवश्य। பக்கத்துல பார்த்து, கடவுள் நல்லது செய்வாருங்க உங்களுக்கு. परमेश्वर आपके लिए अच्छा ही काम करेंगे। கடவுள் बोलिए நல்லது आप। செய்வார். हम आपके लिए भला ஆமா, काम கடவுள் करेंगे। கர்த்தர் நல்லது செய்வார் உங்களுக்கு. परमेश्वर आपके लिए भला काम करेंगे, ஏன்னா உங்க பிள்ளைங்களுக்கு நல்லது செய்றீங்க. क्योंकि आप भी अपने बच्चों के लिए अच्छा काम करते உங்களுக்கு हो। எப்படி செய்யாத இருப்பாரு? फिर हमारे परमेश्वर कैसे नहीं करेंगे? அதுதான் புரிஞ்சுக்கொள்ளணும். ये आपको समझना है। சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், जिसके पास है उसको और भी दिया जाएगा, பரிபூர்ணம் அடைவானா. वो परिपूर्ण होगा। இல்லாதவன் எவனோ जिसके पास कुछ नहीं அவனுக்கு है உள்ளது எடுத்துக்கொள்ளப்படும். उससे जो कुछ उसके पास है वह भी ले लिया அந்த जाएगा। மாதிரி தான் ஆச்சு. அந்த பாருங்க, அவனுக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. उसको ऐसे हुआ था। அந்த தாளந்து கொடுத்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கினாங்க. அப்புறம் उसके पास 1 तालन देके उसको भी वापस ले लिया गया கர்த்தர் था। உங்ககிட்ட வார்த்தையா கொடுக்கிற வாரம் उसी तरह परमेश्वर आपसे वचन के द्वारा दे रहे हैं। எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? எல்லாம் ஏசில தூங்குறீங்களா? சொல்லுங்க சிஸ்டர். एसी में सो रहे हो क्या? ஏசி தூங்குறதுக்காக போடல, एसी सोने के लिए नहीं डाला है। ஏசி கம்ஃபர்டபுளா தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக आप போடுது. अच्छा से बैठ के परमेश्वर का वचन सुनना है इसलिए एसी डाला है। காலைல கூட நானா பாப்பா வண்டியில வரோம். मैं और मेरी बेटी गाड़ी में आ रहे थे। ஏன்னா உள்ள இருந்து வெளியே வந்தோடனே சொல்றா, वो अंदर से बाहर आते ही बोले, பா நல்ல காலம் சீக்கிரமா நம்ம ஏசி போட்டோம். अच्छा हुआ पिताजी हमने உள்ள जल्दी இருந்து கூட்டி एसी डाल வெளியே दिया। வரதுக்குள்ளே கசகசன்னு ஆயிடுது. बाहर से आने के टाइम में बहुत ही पसीना पसीना आ रहा கரெக்ட் டைம் ஆண்டவர் நமக்கு ஏசி கொடுத்தாரு. है। ठीक टाइम पर हमें एसी परमेश्वर ने दिलाया है। இதெல்லாம் எதுக்கு நல்ல காரியம் செய்யறாரு கர்த்தர்? इसलिए परमेश्वर हमारे लिए अच्छा काम कर रहे हैं। எதுக்கு நல்ல காரியம் செய்யறாரு? इसलिए कर रहे हैं अच्छा काम। நீங்க நானும் கடவுளுக்காக வாழ்வது. आप और हम परमेश्वर के लिए जीना है। इसलिए என்னன்னா கடவுளுக்காக வாழ்றதுனா என்ன? परमेश्वर के लिए जीने का मतलब சன்னியாசியா இல்ல,
सन्यासी के जैसे जीने के लिए नहीं। சம்சாரியா வாழ்றதுக்கு, हम पारिवारिक जीवन जीना है, நல்ல குடும்பமும் வாழ்றது, अच्छा परिवार में जीना है। அந்த பரலோக தகப்பன் எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்தான்னு காமிக்கிறதுக்கு, वो परलोक में जो परमेश्वर ने हमारे लिए अच्छा परिवार दिया है करके அந்த दिखाना है। அந்த பரலோக தகப்பன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்தார் என்பதை நான் காண்பிப்பதற்காகவே இந்த உலகத்தில் என்னை படைச்சு வச்சிருக்கார். हमारे परमपिता हमारे लिए इतना अच्छा जीवन दिया है, वो दिखाने के लिए हमें। ஹலோ, அப்புறம் பாருங்க 13 வாசிக்கிறேன். அவர்கள் கண்டும் காணாதவர்களாய் இயேசு சொல்றாரு, அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால் நான் ஊமைகளாக அவர்களோட பேசுகிறேன். मैं अभी 13 पढ़ेंगे। मैं उनसे दृष्टांतों में इसलिए बातें करता हूँ कि वे देखते हुए नहीं देखते और सुनते हुए नहीं सुनते और नहीं समझते। பாருங்க, இதெல்லாம் விளக்கணுமே தேவையில்லை. इसके लिए बताने की जरूरत नहीं சீடர்கள் है। சொல்றாங்க, சீடர் கேக்குறாங்க, चेले लोग पूछ रहे हैं, ஏன் ஆண்டவர் அவங்களுக்கு மறைமுகமா பேசுறீங்க? क्यों उनको भेद से बात कर रहे हो? இல்லப்பா, அவங்க கிட்ட மறைமுகமா தான் பேச வேண்டியதா இருக்குது. क्योंकि उनसे तो गुप्त बातें ही करना पड़ता ஏன்னா है, அவன் கண்டுக்கு காணாத மாதிரி இருக்கிறான், क्योंकि वो देखते हुए नहीं देखता है, கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறான், सुनते हुए नहीं सुनता है, அத சரியா புரிஞ்சிக்காத वो இருக்கிறான். ठीक से समझता नहीं है। இருக்கிறபடியா நான் என்ன பண்றேன், அவங்க கிட்ட மறைமுகமா பேசுறேன். इसलिए उनसे हम दृष्टांतों में ही बोलते हैं। அந்த மாதிரி நீங்களும் இருக்காதீங்க. ऐसे हम और आप नहीं रहना है। சொல்லுவாங்க, பார்த்தேன் ஆனா பார்க்காத மாதிரி போயிட்டேன், देखा लेकिन ऐसे नहीं देखी जैसे चला गया, ऐसे नहीं बोलना है। கேட்டேன் सुना காதுல கேட்காத மாதிரி போயிட்டேன். ऐसे नहीं अनसुना कर दिया करके नहीं बोलना है। என்ன தேவையா இருக்குது, என்ன தேவை? அந்த क्या மாதிரி जरूरत है करके நீங்க नहीं बोलना है। மனிதர்கிட்ட இருக்கலாம், आप तो मनुष्य के पास तो ऐसा रह सकते हो, ஆனா கடவுள்கிட்ட அப்படி இருக்காது. लेकिन परमेश्वर के पास ऐसा नहीं அவர் रहना சொல்ற है। முழு உள்ளத்தோடு, முழு ஹிருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு உன் கர்த்தர் ஆகிய தேவனிடத்தில் அன்பு वो बोल கூறுவாயாக. रहे हैं पूरे हृदय से, पूरे मन से, पूरे बल से परमेश्वर के साथ प्रार्थना करना है। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या முழு है? உள்ளத்தோடு இந்த வார்த்தையை கேட்கிறது, पूरे दिल से आप सुनना முழு है, ஹிருதயத்தோடு இந்த வசனத்தை கேட்கிறது, पूरे हृदय से सुनना முழு है, சிந்தையோடு இந்த வசனத்தை கேட்கிறது, पूरे बल से सुनना है, முழு பலத்தோடு உட்கார்ந்து கேட்கிறது. पूरी इच्छा से सुनना है। ஆமென். आमीन। அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். आप ताली बजाकर उनकी महिमा कीजिए। நான் பாருங்க இங்க நின்னு பிரசங்கம் பண்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது. मुझे यहाँ पर प्रचार करने के लिए बहुत दिलचस्पी हो रही है। ஆண்டவர் கொடுத்த இந்த வேலை परमेश्वर ने जो काम मुझे दिया है, எனக்கு பரவசமா இருக்குது. मुझे बहुत खुशी हो रही है, आनंद हो रही ஆமா, அந்த எலக்ட்ரிஷியன் வேலை செய்யும் போது கூட எப்படி இன்ட்ரெஸ்டா செய்வேன் நானு. है। मैं इलेक्ट्रिशियन का काम करने के टाइम भी इंटरेस्ट से करता था। ஆமா, ஏதோ ஏனோ தானு போக மாட்டேன் मैं வேலைக்கு. ऐसे ही काम करके नहीं जाता था। ஆமா, எங்க ஓனர்லாம் என்னெல்லாம் வந்து ரொம்ப பெருமையா பேசுவார் मेरे எல்லார்கிட்டயும். ओनर मेरे प्रति तो बहुत अच्छा बात करते हैं। பாரு எப்படி நீட்டா வராம பாரு. कितना नीट आता அவன் है करके எலக்ட்ரிஷியன் बोलते மாதிரியா हैं। இருக்கிறான். क्या वो इलेक्ट्रिशियन के जैसा है? என்ன Dress பாரு அவனுக்கு, कितना अच्छा ड्रेस पहन என்ன के bag आता है, பாரு. कितना अच्छा काम அவன் करता பையில है। பாரு, அவன் பையில பாரு கண்ணாடி சீப்பெல்லாம் இருக்கும். उसके थैले में देखो कंकी पूरा रखा है करके காலையில बोलते हैं। போறப்போ ஒரு மாதிரி போவோம், சாயந்தரம் வரப்போ நல்லா நீட்டா வருவோம். शाम के सुबह के जाने के टाइम पे अच्छा जाता हूँ, शाम में भी काम से निकलने के टाइम पे अच्छा जाता ஆனா வேலை மேல பார்த்தீங்கன்னா எல்லாம் டஸ்ட் கிஸ்ட் எல்லாமே இருக்கும். हूँ। लेकिन काम करने के जगह पर तो डस्ट रहता है, धूल என்ன சொல்ல रहता வரேன்னா, है। मैं क्या बोलने சில वाला பேர் हूँ? ஒரு மாதிரி வந்து உட்காருவாங்க வேலைக்கு. कोई लोग तो काम के लिए ऐसे ही आके बैठ जाते டேய் हैं। தூங்கு மஞ்சி மாதிரி இருக்காதடா, தூங்கு மஞ்சி மாதிரி இருக்காதடா. सोए जैसे नहीं बैठे रहना, பாரு வேலை உருப்படாதடா, நல்லா பாரு அவன் பாரு எப்படி இருக்கிறான் பாரு. काम ठीक से करना है, सोए जैसे नहीं बैठना है बोलते ஹலோ, हैं। அது மாதிரி தான் இந்த வேலையில கூட ऐसे ही इस काम में भी நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்யணும்னு ஆசை. बहुत इंटरेस्ट से काम करना है। எவ்வளவு இன்னும் நிறைய காரியங்களை யோசனை பண்ணுகிறேன். मैं और भी बहुत कुछ करने के लिए सोच के रखा हूँ। லீடு கிட்டார் வாங்கணும், லீடு கிட்டார்ஸ், गिटार பேஸ் கிட்டாரு, गिटार खरीदना நல்ல है, ட்ரம்ஸ், ड्रम्स खरीदना है, நல்லா வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதோ और भी जो भी इक्विपमेंट्स चाहिए पूरा खरीदना है। அதையெல்லாம் வச்சு கர்த்தர் ஆராதிக்கணும். वो सब रख के परमेश्वर की आराधना கர்த்தர் करना இவ்வளவு है। தூரம் கொண்டாந்துருக்கிறாரு, परमेश्वर ने हमें इतना यहाँ तक लेके आए, இன்னும் செய்ய போறாரு. और भी हमें करवाएंगे, ஊழியக்காரங்களை करेंगे, எழுப்பிடணும், और भी सेवकों लोगों को சின்ன उठाएंगे। சின்ன பசங்களை எல்லாம் எழுப்பணும் छोटे ஊழியத்துக்கு. बच्चे लोग भी सेवकाई में आएंगे, ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் அதான் ஆண்டவருடைய விருப்பமே என்ன, क्योंकि परमेश्वर की इच्छा क्या है? ஊழியத்துக்கு ஆள் வேணும். सेवकाई के लिए लोग चाहिए। பாருங்க வாசிப்போம். अभी वचन पढ़ेंगे। 14 ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதோறும் கேட்டு உணராத இருப்பீர்கள், கண்ணோரும் கண்டு அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதினால் கேளாமலும் இருதயத்தில உணர்ந்து மனம் திரும்பாமல் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு அவர்கள் இருதயம் கொழுந்து இருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களால் மூடிக்கொள்கிறார்கள் என்பதே. 14 वचन पढ़ेंगे।
और उनके विषय में यशाया की यह भविष्यवाणी पूरी होती है, तुम कानों से तो सुनोगे पर समझोगे नहीं, और आंखों से तो देखोगे पर तुम्हें न सूझेगा। 15 पढ़िए। வாசிங்க. क्योंकि इन लोगों के मन सुस्त हो गए हैं, और वे कानों से ऊंचा सुनते हैं, और उन्होंने अपनी आंखें मूंद ली है। कहीं ऐसा न हो कि वे आंखों से देखें और कानों से सुने और मन से समझे और फिर जाएं और मैं उन्हें चंगा करूं। இதை ஏன் வாசிக்கிறேன்னா, मैं किस लिए ये पढ़ रहा हूँ? நம்ம அந்த வசனத்தை காதுல கேட்கணும். हम ये वचन को कानों से सुनते हैं। பிறகு 16 பாருங்க. फिर 16 में देखिए, உங்கள் கண்கள் காணுகிறதுனாலும் உங்கள் காது கேட்கிறதுனாலும் அவைகளை பாக்கியம் உள்ளவைகள். पर धन्य है तुम्हारी आंखें और वे देखती हैं, और तुम्हारे कान और वे सुनते हैं। आमीन। பாருங்க, உலக மக்களை பத்தி அங்க மேல பேசுறாரு. सांसारिक लोगों के बारे में तो ऊपर वचन में बोला है। அவங்க வந்து மந்தமா கேக்குறாங்களாம். वो तो कम सुनते हैं, அவங்க வந்து புரியாததான் அவங்களுக்கு பேசுறேன். वो तो ना समझ रहते हैं, इसलिए मैं बोलते हैं। ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறேன். इसलिए मैं उनको समझाने के लिए बोलता நீங்க हूँ, விளங்கிக் கொள்ளணும்னு பேசுறேன். उनको समझ में आना है करके मैं बोलता அது हूँ। மட்டும் இல்ல, அங்க சொல்றாரு बोल रहे हैं 17 அநேக தீர்க்கதரிசிகள் நீதிமான்கள் நீங்கள் காண்கிறவளை காணவும் நீங்கள் கேட்கிறவளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். क्योंकि 17 पढ़ेंगे। क्योंकि मैं तुमसे सच कहता हूँ कि बहुत से भविष्यद्वक्ताओं और धर्मियों ने चाहा है कि जो बात तुम देखते हो देखें पर ना देखी, और जो बातें तुम सुनते हो सुने पर ना सुनी। சீடரை நிக்க வச்சு பேசுறாரு. वो चेलों से बोल रहे हैं। என்ன சொல்றாருன்னா, क्या बोल रहे हैं? என்னுடைய வருகையை நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. मेरे आगमन को बहुत लोग देख रहे थे। மெசியா வருவார் பல தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. मेसिया आ रहे हैं करके बहुत से भविष्यद्वक्ताओं ने बोला था। சொல்லப்பட்டு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. जो जिन्होंने बोला था वो तो मर गए हैं अभी। ஆனா நீங்க என்ன நேரடி பாக்குறீங்கப்பா. लेकिन आप लोग मुझे आमने सामने देख रहे என் பக்கத்துல இருக்கீங்கப்பா. हो, मेरे साथ ही खड़े हो, செய்யற அற்புதத்தை பாக்குறீங்கப்பா. मेरे जो अद्भुत काम आप देख रहे हो, எனக்கு நீங்க சீடராவே இருக்கீங்கப்பா. आप तो मेरे चेले हो। இதை குறித்து பரவசம் அடைங்கன்றாரு. इसके लिए आप और भी आनंदित हो जाओ करके चेलों से बोल रहे நான் हैं। சொல்றேன், मैं क्या बोल रहा हूँ? நீங்க கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. आप तो परमेश्वर के संतान बने हो, தேவ ஆலயமா இருக்கிறீங்க. आप परमेश्वर के मंदिर हो, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. आप उद्धार पाए हो, தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க. आप परमेश्वर के राज्य के अंदर हो, தேவனுடைய சகல ஆசீர்வாதம் உங்க தலைமையில இருக்குது. परमेश्वर के सारे आशीष आपके सिर पर है। எல்லாத்தையும் வாக்குத்தத்தத்தின் பேக்கேஜில கொடுத்துட்டு இருக்காரு. सारे वचन को आपके लिए दिया गया है, ஆகவே நீங்க பாக்கியவான்கள் என்று எண்ணுங்கன்றாரு. इसलिए आप भाग्यवान हो। ஹலோ, நீங்க பாக்கியவானா? क्या आप भाग्यवान हो? நீங்க பாக்கியவதிகளா? क्या आप भाग्यवती டெய்லி हो? சொல்லுங்க, நான் பாக்கியவான், आप रोज बोलिए मैं भाग्यवान நான் हूँ, பாக்கியவதி मैं भाग्यवती हूँ। அப்படின்னு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் நான். इसका मतलब क्या है? हम आशीर्वाद पाए யாருமே हुए ஒரு हैं। ஆமென் கிடையாது. आमेन बोलिए। ஏன்னா உணர்வு இல்லாத இருக்கிறது தான் பிரச்சனை. क्योंकि हम समझ नहीं पा रहे, यही परेशानी होती है। நான் யார், मैं कौन हूँ? நான் யார், அதான் ஒரு படம் ஒண்ணு. நான் யார் ஒரு படம் ஒண்ணு இருக்குது பாருங்க. एक फिल्म भी है मैं कौन हूँ करके। யாரு, அது ஒரு பாட்டு. அந்த மாதிரி கடவுள் சொல்ற, நீ யார்னா கடவுளுடைய பிள்ளை. நீ आप कौन है? परमेश्वर पूछते हैं, तुम तो परमेश्वर के संतान हो, கடவுளுடைய பிள்ளை. तुम परमेश्वर के संतान हो। ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். परमेश्वर आपसे स्नेह करते हैं। திருவிருந்த அனுசரிச்சு கேட்போம். आपने प्रभु भोज लिया है, அவரோட கூட இணைஞ்சு, அது என்ன அர்த்தம்? आप उनके साथ मेल किए இயேசு हो। ரத்தமும் நானும் சதையா ஒன்னா இருக்கிறோம். यीशु मसीह के लहू के साथ आप मिल गए हो। அவர் ரத்தத்தையும் அவருடைய மாംസத்தை நம்ம புசிக்கிறது என்னத்துக்கு उनके அர்த்தம்? मांस और लहू को आप क्यों खा रहे हो? இயேசுவும் நானும் இணைஞ்சு இருக்கிறோம். क्योंकि यीशु मसीह और हम एक हैं। இயேசுவும் நானும் ஒன்றா இருக்கிறோம். यीशु मसीह और हम एक हो गए हैं। என்னை அவர் பிரிக்க முடியாது. हमें और यीशु मसीह को कोई अलग नहीं कर सकता। நானும் கரங்களை தட்டிக்கிறேன் எனக்கு. आप ஏன்னா ताली என்ன அப்படி बजाइए। பிணைஞ்சு வச்சுக்கிறார். आमेन ஆமென் சொல்லிட்டீங்களா? आमेन। இயேசுவும் அவரும் அது அர்த்தங்க. इसका எதுவும் நம்ம நினைச்சு அது இன்னும் நிறைய அர்த்தங்கிறது இல்ல. प्रभु भोज में बहुत से अर्थ है। அப்படி ஒன்னி பிணைஞ்சிருக்கிறோம். हम और परमेश्वर एक हो गए हैं प्रभु भोज அதுக்காக தான் लेकर। மனுஷனை, इसलिए मनुष्य को, திருமணம் பண்றவங்கள என்ன சொல்றாரு, கணவன் மனைவிய, जो विवाह करते हैं उनको क्या बोलते हैं? நீங்கள் இருவர் இல்லை ஒருவர் என்றாரு. आप पति पत्नी को बोलते हैं आप दो नहीं, अभी आप एक हो करके बोलते அதனாலதான் हैं। ஒரு ஆணுக்குள்ள ஒரு பெண் எடுக்கிறாரு. इसलिए वो एक पुरुष से एक महिला को लिए थे, स्त्री को लिए थे। ஒரு ஆணுக்குள்ள பெண் எடுக்கிறாரு. वो पुरुष से महिला को लिए थे। ஏன்? किस लिए लिए? அவங்க ரெண்டு பேர் கிடையாது, ஒருவர். क्योंकि वो दो जने नहीं है, वो एक ही है। அதே போல நானும் சிங்கிள் கிடையாது. उसी तरह हम भी एक नहीं है। நான் இயேசுக்குள்ள ரெண்டு பேரா இருக்கிறோம். நானும் இயேசு ஒன்னா இருக்கிறோம். हम और यीशु मसीह एक है। உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குதா? क्या आप में वो वैसा विचार है?
ஆலயத்துக்கு வந்தா தாங்க இதெல்லாம் புரியும். आप कलीसिया में आने से ये सब आपको समझ में आएगा। ஆலயத்துக்கு வரலன்னா பிளைண்டா தான் இருப்போம், कलीसिया குருடர்களா में இருப்போம். कलीसिया में नहीं आने से हम तो अंधे बैठे रहेंगे। கண்ணு தெரிஞ்சோம் கண்ணு தெரியாத மாதிரி இருப்போம். हम आंख दिखने से भी हम अंधे बनकर बैठे रहेंगे। ஹலோ, आमीन। அதான் இன்னைக்கு பாருங்க, आज हम கடைசியா முடிக்கிறேன். खत्म करने वाले हैं। அந்த அந்த ஞாபகம் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு வசனம் அனுப்பிச்சு பாருங்க. आज मैंने एक वचन भेजा அந்த है। வசனம் பாருங்க. 11:34 எடுங்க. लूका இப்பதான் அது 11 சொன்னேன்ல. निकालें 11:34। 34. ஆமா, கண்ணானது சரீரத்து விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். लूका 11:34 पढ़ेंगे। तेरा शरीर का दिया तेरी आंख है, इसलिए जब तेरी आंख निर्मल है तो तेरा सारा शरीर भी उजियाला है, परंतु जब वह बुरी है तो तेरा शरीर भी अंधेरा है। आमीन। நான் கீழ்ப்பகுதி போடல. इसमें मैंने नीचे वाला वचन नहीं डाला था व्हाट्सएप கண் में। கண்ணானது சரீரத்துக்கு விளக்கா இருக்குது. तेरा शरीर का दिया तेरी आंख है, உன் கண் தெளிவா இருந்தால் इसलिए जब तेरी आंख निर्मल உன் है சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். तेरा सारा शरीर उजियाला है। என்ன சொல்றாருன்னா, इसमें क्या बोल रहे हैं? உன்னுடைய அதான் தேவனை குறித்து ஒரு வெளிச்சம், தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு உனக்கு இருந்துச்சுன்னா, परमेश्वर के प्रति तुम्हारे अंदर प्रकाश हो तो உன் வாழ்க்கை முழுவதும் நல்லா இருக்கும்ன்றார். तुम्हारा पूरा जीवन अच्छा रहेगा। அதான் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சம்னா என்ன அர்த்தம்? जैसे शरीर पूरा उजाला உங்க का मतलब வாழ்க்கை முழுதும் பிரகாசமா இருக்கும், तुम्हारा पूरा जीवन प्रकाशित சுகமா रहेगा, இருக்கும், तुम अच्छे रहोगे, ஆரோக்கியமா இருப்பீங்க, आरोग्यता में சமாதானமா रहोगे, இருப்பீங்க, शांति में रहोगे, சந்தோஷமா இருப்பீங்க, आनंदित வெற்றியா रहोगे, இருப்பீங்க, जयवंत ஜெயமா होगे, இருப்பீங்க, जयवंत होगे, கவலை இல்லாத இருப்பீங்க, चिंता के बगैर रहोगे, பயம் இல்லாத இருப்பீங்க, बिना भय के रहोगे, போராட்டம் இல்லாத இருப்பீங்க. उसमें कोई संघर्ष नहीं होगा। அதான் உன் கண்ணு மட்டும் தெளிவா இருந்துச்சுன்னா तुम्हारा आंख निर्मल रहना உன் चाहिए, வாழ்க்கை முழுதும் तुम्हारे पूरा जीवन வெளிச்சமா இருக்கும், நல்லா இருக்கும். प्रकाशित रहेगा। அல்லேலூயா. आमीन। பவுல் சொல்றாரு, अगले हफ्ते पौल जो बोल रहे हैं, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. शैतान के लिए जगह नहीं எபேசியர் देना है, 5:27 சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. शैतान के लिए जगह नहीं देना है। 1 பேதுரு 5:8 சொல்றாரு, பேதுரு 1 पत्रस 5:8 சொல்றாரு, 5:8 में बोल रहे உங்கள் हैं, பிசாசானவன் உங்களை ஜாக்கிரதையா இருங்க, உங்க பிசாசான உள்ள நுழையாதபடி பாத்துங்கன்றாரு. आप सावधान रहिए, शैतान आपके अंदर नहीं आना है, ஏன்னா அவன் தான் வசனத்தை எடுக்க போடுவான். क्योंकि वही आके वचन को छीन लेता है। இப்ப நான் விதைச்சு அனுப்புறேன், अभी तो मैं वचन को बीज बो के बेचता हूँ आपको। அவன் என்ன பண்ணுவான், वो शैतान क्या करता है? கவலைகளை கொண்டு வருவான், आपके अंदर चिंता को लेके आएगा, பலவிதமான கவலை பாரம் இதெல்லாம் கொண்டு வந்துருவான். सारी समस्या लेके आएगा, क्लेश लेके आएगा, அப்படியே அந்த வசனத்தை தூக்கிடுவான். वो वचन को ऐसे उठा लेगा वो। அதுதான் பிசாசானவனை பத்தி கவனமா இருங்கன்ற. इसलिए शैतान के प्रति आप बहुत ही सावधानी से रहना है। ஆமா, தேவனுடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டா என்ன வைப்பான். परमेश्वर के वचन के विरुद्ध ही आपके अंदर वो सोच लेके आएगा। ஏன்னா நிறைய எண்ணெய் வைக்கிறான் பாருங்க. நானும் எண்றேன் அந்த மாதிரி. मैं भी बहुत ऐसा अनुभव करता हूँ। இந்த மாசம் ஃபுல்லா 3 மாசம் நல்லா தான் செஞ்சுனுக்கிறாரு. ये पूरे महीने तो अच्छा काम ही हो रहा है, ஆனா அந்த கவலை நம்மள ஒடுக்குது. लेकिन चिंता तो कैसे भी हमारे अंदर आ जाता है, நம்மள கவலை பாரம் இதெல்லாம் போட்டு அமுக்குது பாருங்க. हमारे अंदर बोझ आ जाता है, चिंता आ जाता है। ஹலோ, இல்லீங்களா சார்? होता है ना சொல்லி ऐसा? இல்லிச்சின்னு சொல்லுங்க பாக்கலாம். இல்லீங்களா? है ना आपके जीवन கவலை இங்க வரலையா? को भी चिंता आ रहा है ना? அத வருது பாரு மனுஷனுக்கு. वो आ जाता है हमारे। நான் சொல்றேன், கவலையை துரத்துங்க, आप चिंता को भगाना है, பயத்தை துரத்துங்க. आप डर को भगाना है। அது நின்னுச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற வசனத்தை தூக்கிட்டு போயிடும். अगर वो आने से आपके अंदर से वचन को निकाल के चले जाता है। கவலை இதெல்லாம் பிசாசு. चिंता तो शैतानी है, கவலை பயம் वो भय डर सब चिंता சண்டை शैतानी है। சச்சரவு लड़ाई झगड़ा போராட்டம் संघर्ष இதை அந்த இந்த அந்த ஏர்மறான பேச்சுவார்த்தை ऐसे बातचीत जो हमारे विरुद्ध है, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற வார்த்தையை தூக்கி ये விசிலடிச்சிருவான் सब பிசாசு. हमारे हृदय से वो वचन को छीन के बाहर फेंक देता है। கேட்கும் போது அப்படி ஆண்டவரே இதை உள்ள நிரப்புங்கன்னு கேளுங்க. आप पूछना है परमेश्वर से, वचन को अंदर भरिए भरिए करके। என் நிலத்துல நிரப்பப்படட்டும் ஆண்டவரே, मैं आपके वचन से भरना है करके आप இது पूछिए இது परमेश्वर। வளரட்டும் ஆண்டவரே. ये अंदर बढ़ना है அவர் करके சொல்றார், 100 தனையா பலன் கொடுப்பீங்களாம். आप 100 गुना फल लेके आएंगे। சொல்லுங்க, 100 தனையான आप 100 गुना फल लाएंगे, 100% கேரண்டி. 100 गुना फल लाएंगे, 100% நீங்க நல்லா இருப்பீங்க. आप 100% अच्छा रहेंगे। ஹலோ, आमीन। 100% நல்லா இருப்பீங்க. आप 100 गुना अच्छा रहेंगे। ஒண்ணு நீங்க 99 இல்லங்க 100%ங்க, 1% भी कम नहीं होगा। இல்லங்க 80 இல்லங்க 100%ங்க.
आप निश्चय रूप से 100 गुना फल கத்த पाएंगे। 100 மடங்கு 100% நீங்க நல்லா இருப்பதா தேவ आप சித்தம். 100% अच्छा रहेंगे, यही परमेश्वर की ஆமா, इच्छा கொஞ்சம் है। நெஞ்சா இல்ல 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 இல்ல. थोड़ा बहुत कम ऐसा नहीं है। வேதம் சொல்லுது वचन बोल रहा है கத்தரை தேடுவோருக்கும் ஒரு நன்மையும் குறைப்படாது. जो परमेश्वर को ढूंढते हैं उनकी कोई कमी नहीं, ஒரு நன்மையும் குறைப்படாது. एक भी कमी नहीं होगी। ஆனா இன்னொரு ஆச்சரியம் தெரியுமா? और एक आश्चर्य काम क्या है? கோயிலுக்கு சர்ச்சுக்கு வரவங்களுக்கு எல்லாம் ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு சொல்லல. वो चर्च कलीसिया में आने वालों को कोई कमी नहीं है करके नहीं बोला है। இருக்கீங்களா இல்லையா? आप हैं? சர்ச்சுக்கு நிறைய பேர் போறாங்க. कलीसिया में तो बहुत लोग जाते हैं। சர்ச்சுக்கு வரவங்க எல்லாம் ஒரு நன்மையும் सिर्फ குறைப்படாதுன்னு कलीसिया சொல்லல. में आने से ही आपको कोई कमी नहीं होगा करके नहीं बोला है। கத்தரை தேடுவோருக்கும் ஒரு நன்மையும் குறைப்படாது. परमेश्वर को ढूंढते हैं उनको நல்லா कोई कमी பாயிண்டா नहीं புடிச்சீங்க. होगी। वो पॉइंट को पकड़ना है। கடைசியாக आप। மார்க் புஸ்தகம் अभी मरकुस निकालेंगे, அதே வெத பகுதி தான். वही बीच का वेदिक ही अधिपति था। दृष्टांत है। 4 21 24 26 30 ஒரே வேர்டு தான் சொல்றாரு பாருங்க एक அடிக்கடி. ही वर्ड है मरकुस 4 4 का 4 21 24 26 30. பின்னும் அவர் அவர்களை 21. நோக்கி போதும். பின்னும் வாசிட்டீங்களா? பின்னும் அவர்களை நோக்கி 4:21 पढ़ेंगे। और उसने उनसे कहा। 24 अभी பின்னும் அவர்களை நோக்கி 24 में भी फिर उसने उनसे कहा। பாத்தீங்களா? 26 अभी 26 பின்னும் அவர்களை நோக்கி போதும். 26 में भी फिर उसने कहा। 30 பின்னும் அவர் அவர்களை நோக்கி 30 में भी फिर उसने कहा। எதுக்கு இதை வாசிக்கிறேன்? क्यों? इसलिए मैं इसे पढ़ रहा हूँ। அடிக்கடி ஆவியானவங்க ஒரே காரியம் சொல்றாரு. बार बार पवित्र आत्मा हमसे एक ही बात दोहराते என்ன हैं। சொல்றாரு? நீங்க ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாருங்க. ये पूरा पढ़ के देखने से சப்ஜெக்ட் ஒண்ணுதான். एक ही सब्जेक्ट है। அதை என்ன பண்றாரு? उसको क्या बोल रहे हैं? பல விதத்துல சொல்றாரு. बहुत तरीके से हमको बता रहे हैं। பல விதத்துல சொல்லி தராரு. बहुत तरीके से हमको समझा रहे हैं। எதனா நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவனுடைய வார்த்தையும் விசுவாசமும் வளருவது தேவ சித்தமாகுது. क्योंकि हमारे जीवन में परमेश्वर का वचन बढ़ना है, यही परमेश्वर की इच्छा है। அததான் அவர் மாத்தி பின்னும் சொல்றேன். इसलिए वो फिर से यही हमको दोहराते हैं। கவனி, நான் சொல்றது பின்னும் சொல்றேன், கவனி, பின்னும் சொல்றேன் நான் கவனி அப்படின்றாரு. फिर से मैं बोल रहा हूँ करके यहाँ पर वचन आया है। ஆமென். आमेन। உங்க வாழ்க்கை आपका जीवन ஆண்டவருக்குள்ள இருக்குது. परमेश्वर के अंदर है, ஆண்டவருடைய கையில இருக்குது. उनके हाथ में है, ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள இருக்குது. आप उनके वचन के अंदर है आपका जीवन। விசுவாசம் உங்க கையில இருக்குது. विश्वास आपके हाथ में है, எல்லாமே நம்ம கையில இருக்குது. सब कुछ आपके हाथ में है। நீங்க 100% ஜெயிக்கலாம். आप 100 गुना जीत प्राप्त करेंगे। நல்லா இருக்க முடியும் உங்களால. आप अच्छा रह सकेंगे। அதுக்கு ஒண்ணே ஒண்ணுதான். उसके लिए एक ही बात है, இது மேல இந்த வார்த்தையின் மேல ये वचनों के ऊपर இது மேல ஆழமான ஒரு आप கவனத்தை வைங்க. गहराई से अपना ध्यान அதான் रखिए। பின்னும்னா என்ன அர்த்தம்? फिर से किसलिए बोला गया இத है? மேலயே கவனமா இருப்பா. ये वचन पर ही आप अपना ध्यान रखिए। இததான் மாத்திமா இது மேலே தான் உன்னுடைய கவனம் இருக்கணும். इसी पर आपका ध्यान रहना है। அதுதான் உன் வாழ்க்கையை உயர்த்தும். वही आपके जीवन को उन्नति के मार्ग पर लेके அதுதான் आएगा, உன்னை உச்சிக்கு கொண்டு போயிடும். आपके उन्नति के मार्ग पे लेके जाएगा। அதுக்கு தான் கடவுள் இவ்வளவு பெரிய பைபிளை கொடுத்துக்கிறார். इसलिए इतना बड़ा पवित्र शास्त्र हमें दिया गया உங்களை है, என்னைய உயர்த்துவதற்காக. क्योंकि हमें उन्नति के உயர்த்துறதுனா மேல தூக்கி நிக்க வைக்கிறது இல்ல. उन्नति मतलब आपको ऊंचाई पर बिठाना नहीं, எல்லா ரீதியிலும் நீங்க நான் நல்லா இருக்கணும். सभी रीति में आप और हम अच्छा रहना है। அதுதான் வேதம் சொல்லுது, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க நான் விரும்புகிறேன். जैसे आपके आत्मा जी रहा है वैसे आप सब तरह से कुशल रहना है। ஆமென். आमेन। அவ தொடர்ந்து என்ன பண்ணுங்க? आप लगातार क्या करना है? வார்த்தையை கேளுங்க. आप वचन को सुनिए। திருப்பி போய் நான் போன வாரம் 30ஆம் தேதிக்கு போட்டதை கேட்டு பாருங்க. फिर से 30 तारीख को जो நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். அதான் பின்னுன்றார் பாரு. அதான் फिर से 30 तारीख को मैंने जो प्रचार किया था वो सुन के देखिए। உங்க आप வாழ்க்கை வேற எங்கேயும் இல்லைங்க, आपका जीवन और कहीं नहीं है, வார்த்தைக்குள்ளவே இருக்குது. सिर्फ वो वचन के अंदर ही है आपका जीवन। வார்த்தைக்குள்ள போயிடுங்க. आप चले जाइए उसके अंदर, ஆவியானவர் உங்களை நிரப்புவார். पवित्र आत्मा आपको भरेंगे। அதுக்கப்புறம் ஆவியானவரும் வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்போது இந்த உலகத்துல இருக்கிற எந்த தீய சக்தியும் உங்களை நெருங்காது. पवित्र आत्मा और वचन आपके अंदर रहने से ये संसार का कोई भी चीज आपको कुछ नहीं कर पाएगा। ஆமென். आमेन। ஜெபிப்போம். अभी हम प्रार्थना करेंगे। அப்போ அதுல நீங்க ஃபுல்லா போய் கேட்டுட்டு எனக்கு அடுத்த வாரம் நான் 1-2 கேள்வி கேட்பேன். ये पूरा सुन के आइए आप। अगले हफ्ता मैं आपसे प्रश्न करूंगा। ஆமென். பரீட்சை வச்சாதான், परीक्षा रखने से ही அப்பதான் மேல் வகுப்பு போக முடியும். तभी आप और एक श्रेणी पर जा நம்ம सकेंगे। ஆரம்பத்துல கூட அந்த மாதிரி பண்ணோம். हम पहले ऐसा करते थे। ஒரு மார்க் புத்தகத்தை சொல்லி அதுல உடன் எத்தனை இருக்குதுன்னா எல்லாம் எழுதின்னு வந்தாங்க.
एक உடனே உடனே அப்படின்னு எத்தனை இருக்குது? हमने पहले भी ऐसे एक बार परीक्षा रखा था, அன்பு எத்தனை இருக்குது? वो प्रेम बोल के शब्द कितने बार आया है। அதெல்லாம் குறிச்சு ஒரு வாரம் கொடுத்தா 100 ரூபாய் கொடுப்பான் கையில. ऐसे आप नोट करके आने से आपको 100 रुपया दूंगा करके मैंने पहले बोला இப்ப था। அப்பயே 100 ரூபாய் பெரிய விஷயங்க. तब तो 100 रुपया तो बहुत बड़ी बात थी। 2007 2008 எல்லாம் 2007 2008 में मैंने ऐसा 3 बोला கிலோ था। அரிசி வாங்கலாம். 3 கிலோ இல்ல 4 கிலோ அரிசி வாங்கலாம். அப்போ 4 किलो चावल खरीद सकते थे उस समय, तो 100 ரூபாய் கொடுப்பான். அப்போ 100 रुपया मैं देता था तब। நீங்களா புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. कुछ थोड़े लोगों को मालूम है, थोड़े लोगों को नहीं मालूम उस समय। மோசஸ் ஆதி மூலம் மோசஸ்க்கு தெரியும் அதெல்லாம். मोसेस ब्रदर को मालूम है उस समय। ஆமென். आमीन। அந்த மாதிரி கேளுங்க கடவுளுடைய வார்த்தையை. उसी तरह आप परमेश्वर से वचन पूछिए। அடுத்த வாரம் நான் கண்டிப்பா கேட்பேன். आप सुन के आइए, मैं अगले हफ्ते में आपसे प्रश्न करूंगा। ஒரு சில பாயிண்ட் சொன்னீங்கன்னா एक दो पॉइंट बोलने से भी உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்கப்படும். आपको 100 रुपया दूंगा मैं। ஆமென். आमीन। ஜெபம் பண்ணுவோம். अभी प्रार्थना करेंगे। எல்லா கர்த்தருடைய வார்த்தைக்காக आप परमेश्वर के वचन के लिए ஸ்தோத்திரம் பண்ணுங்க. धन्यवाद कीजिए। ஹalleluya हालेलुया ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்ம இங்க அற்புதமா கடவுளுக்குள்ள நடத்துற மாதிரி பிரசங்கம் பண்றோம். हमने यहाँ पर अद्भुत रूप से परमेश्वर का अगुवाई का प्रचार किया था। சிலதெல்லாம் கேட்காதையே நம்மள தப்பு தப்பா கமெண்ட் பண்ணிக்குதுங்க. कोई कोई तो बिना सुने ही हमें गलत गलत कमेंट देते हैं। அதுல உள்ள இருக்குது என்ன கேட்கறதே கிடையாது. उसके अंदर क्या है वो सुनते भी नहीं है, நம்மள தப்பு தப்பா கமெண்ட் लेकिन பண்ணிக்கிறாங்க. कमेंट तो गलत गलत कर देते हैं। என்னத்தை விளங்குதோ தெரியல அதுங்களுக்கு. क्या समझ में आता है क्या नहीं मालूम। அவன் முதுகுலகத்தை பாக்குறதே கிடையாது. वो क्या है करके वो देखते भी नहीं है। கர்த்தர் சொன்னார் உன் முதுகு பாரியா. वो परमेश्वर भी बोलते हैं पहले तुम முதல்ல अपने உன் पीठ கண்ணுல की तरफ இருக்கிறத பாரு. देखो, तुम अपने पीठ की तरफ देखो। அடுத்தவன் கண்ணுல நோண்டுறத அப்புறம் வச்சுக்கோ. तुम अपने आंख देखो, फिर दूसरे के आंख में क्या है वो झांको। அவன் கண்ணை அவர் பார்த்துப்பாரு. उसके आंख तो परमेश्वर देख लेंगे। நீ உன் வேலையை பாரு. तू अपना काम करते जाओ। நீ திருத்தாத யாரையோ. तू किसी को जाके ठीक नहीं करना நீ है। திருத்ததுனால யாரும் திருந்த மாட்டாங்க. तू ठीक करने से कोई नहीं ठीक होगा। இயேசு ஒருவரை தான் திருத்துகிறார். यीशु मसीह एक ही उनको ठीक कर सकते हैं। ஆமா, அவர் கண்டிப்பா அவன் நமக்குள்ள இருக்கிறாரு. वो हमारे अंदर जो है நமக்குள்ள பேசுவாரு. वो हमसे बात करेंगे। தேவையில்லாத தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டுடுவோம். जो नहीं चाहिए उसको नहीं चाहिए करके परमेश्वर हमसे बोलेंगे। ஆமென். आमीन। ஜெபிப்போம். अभी हम प्रार्थना करेंगे। அன்பின் பிதாவே நல்ல வேலைக்கு அமைத்துதிக்கிறோம். प्रेमी परमेश्वर इस अच्छे समय के लिए கர்த்தரா धन्यवाद। இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से हम इस समूह में आ रहे கல்வாரி हैं। சிலுவைக்காக நன்றி. आपकी कलवारी के लिए நீர் आपको எங்களுக்காக धन्यवाद। அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரிச்சு உயிர்த்தெழுந்ததுக்காக आपने ஸ்தோத்திரம். हमारे लिए मारा है, पीड़ा सहा है और मार के जीवित उठे हैं, उसके लिए धन्यवाद। ஆண்டவரே உமக்கு நன்றி. आपके लिए धन्यवाद पिता। உம்முடைய வசனங்கள் இன்றைக்கு விதைக்கப்பட்டதுக்காக நன்றி. आपके वचन आज बीज बोया गया है, उसके लिए நல்ல धन्यवाद। நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகளுக்காக वो ஸ்தோத்திரம். अच्छे भूमि पर बोया गया है, उसके लिए அது धन्यवाद। 100 மடங்கு எங்களுக்கு பலனை தருவதற்காக ஸ்தோத்திரம். 100 गुना फल लेके आएगा, उसके लिए धन्यवाद। எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். हमारे जीवन को आपके हाथ में सौंपते हैं। நீர்தாமே आप ही எங்களை உருவாக்குறவர். हमें उत्पन्न करने वाले हो। உம்முடைய சாயல்னால எங்களை நடத்துகிறீர். आपके स्वरूप में हमें आप अगुवाई कर रहे हो। உம்முடைய சாயலுக்கு ஒப்பா எங்களை மாற்றி கொண்டு வரீங்க. आपके स्वरूप में ही हमें बदलते आ रहे உம்முடைய हैं। வார்த்தைகளை மறுரூபப்படுத்துறதுக்காக आपके ஸ்தோத்திரம். वचन हमको बदल रहा है, उसके लिए உம்முடைய धन्यवाद। வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தப்படுத்துறதுக்காக आपका ஸ்தோத்திரம். वचन हमें पवित्र बनाता है, उसके लिए உம்முடைய धन्यवाद। வார்த்தைகள் உம்முடைய சித்தத்தை நோக்கத்தை செய்ய வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். आपका वचन आपकी योजना को पूरा करने में सहायता करता है, उसके लिए உம்முடைய धन्यवाद। வார்த்தை எங்களுக்கு மிகுந்த கனி கொடுக்கிற மக்களாய் எங்களை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். आपके वचन के वजह से हम फलवंत बनेंगे, उसके लिए धन्यवाद। கர்த்தாவே ஜனங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். हम लोगों को आपके हाथ में सौंपते हैं पिता। நீர் இந்த வாரம் முழுவதும் அவங்களை பாதுகாத்து ये हफ्ते पूरे में आप उनकी रक्षा कीजिए। உம்முடைய ரத்த கோட்டைகளை ஒவ்வொருவரையும் மூடுங்க ஆண்டவரே. आपके लहू के किले में एक एक को भी ढक के रखिए கேட்ட पिता। சத்தியங்கள் जो कुछ भी सत्य அவருடைய वचन हमने வாழ்க்கையில सुना है, சத்துரு எடுத்து போடாதபடி वो शैतान निकाल न पाए। நீர் அவளை வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. आप उनको चारों ओर घेर के रखिए। ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் एक एक परिवार के இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறேன். एक एक परिवार के ऊपर भी यीशु मसीह के लहू को ஜனங்கள் छिड़का ரத்த रहे हैं। கோட்டைகளாக இயேசு ரத்த கோட்டைகளாக மூடப்படுவார்கள். यीशु मसीह के लहू के किले के अंदर ढक के रखिए पिता। உம்முடைய முக பிரகாசம் அவங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. आपके मुख के प्रकाश एक एक के ऊपर भी आए। அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் मन ஆண்டவரே. की आंख खुल पाए। தெளிவின் ஆவி உண்டாகட்டும் ஆண்டவரே. समझ की आत्मा उन पर आए। கர்த்தர் மேல உண்மையில அல்லாதி அன்பு அவங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. उन पर अत्यंत प्रेम रख पाए। एक உம்முடைய அன்பை தொடர்ந்து ருசி பார்ப்பார்களாக. आपके प्रेम को चखे लोग।
உமக்காக வாழும்படியாக எழும்புவார்களாக. आपके लिए जीने के लिए एक एक भी उठ पाए. அநேக மக்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவார்களாக. बहुत से लोगों को आपकी तरफ लेके आए. இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபையா, ये जो कलीसिया है आशीर्वाद पाए. தேவ சித்தத்தை செய்கிற சபையா, ये आपकी इच्छा को पूरी कर पाए. தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற சபையா, आपकी योजनाओं को पूरी कर पाए. தேவனுக்கு மகிமை கொடுக்கிற சபையா, आपको महिमा करें. இந்த சபையை நீர் நிலைநிறுத்துவீர். इस कलीसिया को आप देखिए पिता. இப்படி வல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथ में सौंप रहे हैं. இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम से ஜெபிக்கிறோம் हम प्रार्थना நல்ல करते हैं. பிதாவே. आमीन. ஆமென். आमीन. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஷாலோம்.